அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்புக்குரியது முதல் பருவம் பயிற்சி 1ல் 3வது கணக்கை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் கொடுத்துட்டு ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ற எண்ணில் 5இன் இடமதிப்பு, இதனுடைய இடமதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த இலக்கம் இடமதிப்பு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் இருக்கிற கொடுத்தப்பட்ட நம்பரை என்ன செஞ்சேன், எழுதிட்டேன். அப்போ 5ங்கிறது தான் இடமதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 10, 100, 1000. அப்ப 5னுடைய இடமதிப்பு என்னது? 1000, 10,000, லட்சம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 5னுடைய இடமதிப்பு தான் கேட்டிருக்காங்க. 5னுடைய இடமதிப்பு 1, 10, 100, 1000. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 5000. ஆன்சர் 5ஓட இடமதிப்பு 1000. அப்ப 5ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இடமதிப்பு என்னது? 5000. 5000 அப்படின்னு நம்ம இந்த கணக்குக்குரிய விடையை நம்ம சொல்லலாம். இலக்க மதிப்பு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இடமதிப்பு நம்ம அதை அப்படியே போட்டுட்டு எங்கே டேஷ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல மதிப்பு கேட்டிருக்காங்களோ அதுக்குரிய இதை நம்ம பார்த்து சொல்லலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 5இன் இடமதிப்பு என்னது? 5000. புரிஞ்சுங்களா?